கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். யாக்கோபு 1:12 சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, சோதனைகள் வழியாக, பாடுகள் வழியாக, துன்பங்கள் வழியாக கடந்து போறீங்களா? நீங்க பாக்கியவான்களா இருக்கிறீங்களா? சோதனைகளை சகித்து கொண்டு தேவனை முதன்மைப்படுத்தி நீங்க அதுல மனம் மாறாம, திசை மாறாம, பாவ காரியங்களுக்குள்ள விழுந்து விடாம தேவனுடைய சத்தியத்தை கீழ்ப்படிந்து நீங்க நடந்து வர்றீங்கடா, நீங்க பாக்கியம் உள்ளவங்களா இருக்கிறீங்க. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நீங்க எல்லா பாடுகளிலும் நீங்க உண்மையா இருக்கிறீங்க ஆண்டவருக்குண்டா, ஆண்டவர்கிட்ட இருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வீங்க. அதனாலதான் ஆண்டவர் அடுத்த வசனத்துல சொல்லப்படுது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுத்துகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை எவ்வளவு கஷ்டம், துன்பங்கள், வேதனை வரும்போதும் அவரையே முதன்மைப்படுத்துங்க. உங்களோட வாழ்க்கையில அவருக்கு நீங்க உண்மையா, அவருக்கு பிரியமா நீங்க இருக்கும்போது அவரிடத்துல இருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுவீங்க. அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறவங்கள்ட்ட உங்களுடைய வார்த்தை கடந்து போயிருக்கிறது ஆண்டவரே. சோதிக்கப்படும் போது, காயப்படும் போது உம்மை கடிந்து கொள்ளாதபடி உம்மையே அவர்கள் சார்ந்து கொண்டு உமது வழியில் நடந்து வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனே, அப்பா, இவர்கள் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.